தமிழ் தேசியம். ஆடு வளர்க்கும் முறை. ஆடு எங்கெங்கெல்லாம் மேயுதோ அந்தந்த இடத்தெல்லாம் ஆடு மேய்க்கிறவன் தடம் பார்ப்பான். ஏதாவது விஷச்செடியை சாப்பிட்ருமோன்னு பயப்படுவான். வேற எங்கேயாவது போதோ புலி நரி இதெல்லாம் அடிச்சிருமோன்னு பயப்படுவான். இப்படி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குல்ல. அது மாதிரி இந்த ஆட்டோட புழுக்கை இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஆட்டோட புழுக்கையும் அவன் சேகரித்து வைப்பான். தினமும் சேகரித்து வச்சு அவன்கிட்ட இருக்கிற நோயாளிகளுடைய ரத்தத்தோட சாம்பிள்ஸ் எடுத்து அந்த புழுக்கையில் அந்த கழிவில் விடுவான். அது நிறம் மாறுனுச்சுன்னா அந்த புழுக்கை யூஸ் கிடையாது, மெடிசனுக்கு யூஸ் ஆகாதுன்னு விட்டுருவான். அந்த நோயாளியை குணப்படுத்தாதுன்னு விட்டுருவான். ஏதாவது ஒரு புழுக்கை என்னைக்காவது ஒரு நாள் மாறாமல் இருக்கும்ல, அந்த புழுக்கையோட ஆடை கவனிப்பான். அந்த ஆடு அடுத்த நாள் எங்கெங்கெல்லாம் மேயுதுன்னு கண்காணிப்பான். கண்காணிச்சு அந்தந்த இலையிலெல்லாம் திங்கட்டுன்னு விட்டுருவான். எங்கெங்கெல்லாம் மேயுதோ அங்கங்கெல்லாம் போய் அந்தந்த இலைகளை, ஏன்னா ஒரு தடவை ருசி பார்த்த ஆடு அடுத்த நாள் அங்கே செல்லும். இப்படிதான் சில இலைகளை ஆடு தொடவில்லை, அதான் ஆடா தொடா இலைன்னு வந்தது. இந்த இலைகள்லாம் ஆடு தொடவே மாட்டேங்குது, இதில் மருத்துவ குணம் இருக்கும் அப்படின்னு ஆடா தொட இலை வந்தது. இப்படிதான் இளைஞர்களே ஆடு வளர்ப்பதில் அந்த காலத்தில் மெடிக்கல் சயின்ஸ் வளர்ந்துச்சு. எவ்வளோ பெரிய டெக்னிக் பாருங்கள், எவ்வளோ பெரிய டெக்னிக். அப்போ நானே என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, சித்தர்கள் வெளியே போய் தியானம் பண்ணி காஸ்மிக் ரேஸை கிரகிச்சு நிறைய ஹெர்பல்ஸை பற்றி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆடு தொடா இல்லை, ஆடு விஷச்செடியை சாப்பிடக்கூடாது, ஆடு ஒரு நாள் சாப்பிட்ட செடியை அடுத்த நாள் அதே இடத்துல மேய போகும், அந்த செடியை எடுத்துகிட்டு இந்த நோயாளியோட ரத்தத்தை விடுவான். எத்தனை இடத்துல ஆடு மேய்ஞ்சுதோ தெரியும் இல்லையா. ஆடு ஒரு செடியை பறிச்சிடுச்சு அப்படின்னா அந்த பறிச்ச செடி காயப்பட்டிருக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான்ல. அது ஒரு ஹிண்ட் தான் அவனுக்கு. அடுத்த நாள் போகும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான் அந்த ஆடு எங்கெங்கெல்லாம் போயிருக்குன்னு. அந்தந்த செடியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு நோயாளியோடைய ரத்தத்தை விடுவான். அந்த இலையில விடும்போது அதோட நிறம் மாறுனுச்சு, இலையோட நிறம் மாறுனுச்சு. நீங்கள் இந்த போதி தர்மன் படத்தில் பாருங்கள், அந்த ஸ்மெல்லை பார்ப்பார், இலையோட ஸ்மெல்லை. ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம்லாம் இருந்ததுன்னா, அது அந்த ஆடு மேய்ப்பதை வச்சு மெடிக்கல் சயின்ஸ் கண்டுபிடிக்கிற டெக்னிக் எப்போ வந்துச்சு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரகுப்தான்னு ஒருத்தர் இருந்தாருங்க. 2600 வருஷத்துக்கு முன்னாடி மௌரிய குப்தான்னு ஒருத்தர் இருந்தாருங்க. இந்த குப்தா அப்படிங்கிற வார்த்தை ரெண்டுமே கலந்து விடும், சரிங்களா? இதை கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இந்த மௌரிய குப்தாங்கிறது தான் நம்மள்கிட்ட இருக்கிற அசோகா அப்படிங்கிற டெக்னிக். ஓகே, அதை விடுங்க. இந்த மெடிக்கல் சயின்ஸில் அந்த ஒவ்வொரு இலையிலையும் நோயாளியோடைய ரத்தத்தை விடுவான். எந்த இலையாவது நிறம் மாறுனுச்சு அப்படின்னா அதை விட்டுருவான். நிறம் மாறாத இலையை கண்டுபிடிப்பான். ஒவ்வொரு இலையும் தன்னுடைய ஓலைச்சுவடியில் குறிப்பெடுத்துப்பான், எந்த இடத்துல இருந்து எடுத்தோம் அப்படின்னு. பார்த்துக்கோங்க. அந்த இலையில அந்த இலையிலேயே மார்க் பண்ணி வைப்பான். நம்மள சின்ன வயசில் கள்ளிச்செடியில் போய் பால் மார்க் பண்ணுவோம்ல, இது மாதிரி மார்க் பண்ணி வைப்பான். அந்த இலையிலேயே மார்க் பண்ணி வைப்பான். எந்த இலை மாறலையோ, நிறம் மாறலையோ அந்த இலையை தான் அந்த நோயாளிக்கு உணவாக கொடுப்பான். அது அந்த நோயை குணப்படுத்திடும். நிறம் மாறாத அந்த இலை தான் நோயை குணப்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பான். நிறம் மாறுனுச்சுன்னா அது யூஸ்லெஸ். ஆடு மேய்ப்பது அப்படிங்கிற அந்த தமிழ் தேசிய கொள்கை எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இது சாதாரண விஷயம். திஸ் இஸ் நாட் ஈஸியஸ்ட் கான்செப்ட். வி ஹேவ் டு லேர்ன் மச் திங். நாம் இருக்கிற குறிப்பீடுகளை வச்சு பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் எவ்வளோ ஈஸியோட சூப்பர் திங்க் பண்ணிருக்கா பாருங்க. உங்களுக்கு இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஏற்கனவே என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, ஆனால் நான் சேனலை சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வர மாட்டேங்குது, 0 சப்ஸ்கிரைப்லேயே இருக்குது. ஓகேங்களா? ப்ளீஸ் தயவுசெய்து சேனல் லைக் பண்ணுங்கள்.
அண்ட் தென் பாய். இப்படிக்கு உங்கள் விக்னேஸ்வரன். ஆம், ஆடாத்தோட இலை இருக்குது. அப்புறம் ஆடு விஷச்செடியை சாப்பிடக்கூடாது. ஆடு எந்தெந்த செடியெல்லாம் சாப்பிட்டு சுறுசுறுப்பாக இருக்குது. ஆடு எந்த செடியை சாப்பிட்டதுனால அந்த செடியில் உள்ள அந்த ஆட்டினுடைய புழுக்கையிலிருந்து மருத்துவ குணத்தை எப்படி எடுக்கிறாங்க. அந்த ஆடு அடுத்த நாள் மேய்ந்த இடத்துல போய் இலையை பறிச்சுட்டு வந்து அந்த இலையில நோயாளிகளோட ரத்தத்தை விட்டு நிறம் மாறுதான்னு செக் பண்ணுறாங்க. நிறம் மாறுனுச்சு அப்படின்னா யூஸ் இல்லை. நிறம் மாறலைன்னா அந்த எல்லை அந்த நோயை குணப்படுத்தும் நம்ம அப்படிங்கிறத உணர்றாங்க. இது மாதிரியான மகத்துவம் வாய்ந்த விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா மலை ஏறுதல். காலப்போக்கில் என்னாச்சு, ட்ரெக்கிங்னு ஆச்சு. ஓகேங்களா? ஓகே ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் subscribe my channel, like my channel, share my channel. Thank you வெரி மச்.